வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம டேலி பிரைம் ரிலீஸ் 5ல வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள்ல நம்மளுக்கு நியூவா வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் அமௌண்ட், பெண்டிங் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். பொதுவா நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நீங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அதுல ரிசீவபிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ஒரு காலம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓப்பனிங் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து எஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்க நம்ம வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்ம எஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பில்லோடைய ஓப்பனிங் என்ன, அந்த பில்லுல எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு வேற என்னென்ன மாதிரியான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது யூசருக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ பில்ஸ் ரிசேபிள் அப்படிங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம பண்ணின சேல் பில் கிரெடிட் பேசிஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா, அந்த என்டையர் பில்லோடைய டோட்டல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு இந்த பில்ஸ் ரிசேபிள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல செப்பரேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இர்ரெக்கவரபிள் லாசஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ ப்ராப்பரா நம்ம வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இதுல மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ண சேல்ஸ்ல நம்ம ரெக்கவர் பண்ண டாக்ஸ் அமௌண்ட்டை ப்ராப்பரா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நம்மளுடைய கஸ்டமர் அந்த பில்லுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு தராம போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அட்லீஸ்ட் டாக்ஸ் அமௌண்ட்டாவது நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல ஒவ்வொரு பில்லுலையும் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா ட்ராக் பண்ணி அதை மட்டுமாவது அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா லேட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ட்ட இருந்து பில் அமௌண்ட் வராம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பில் அமௌண்ட்டை நம்ம ஆன்லைன்ல நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அமௌண்ட் எதுவுமே கேஷ் எந்த ரிசிப்ட் வாங்காம நம்மளுடைய சொந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறோம். அது அந்த அமௌண்ட்டை அந்த கஸ்டமர் வந்து ஈஸியா வந்து ஐடிசி கிளைம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இந்த ரீசனை வந்து அவாய்ட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய லாசஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில யூசர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சில பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்னே ஃபைல் பண்றது கிடையாது. எப்போ அமௌண்ட் ரெக்கவர் பண்றாங்களோ அப்பதான் நாங்க ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து அமௌண்ட் நீங்க கொடுத்தால் மட்டும் தான் நாங்க ஒரிஜினல் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நாங்க கொடுப்போம். அது வரைக்கும் நீங்க வந்து எஸ்டிமேஷனே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அமௌண்ட் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, இந்த டாக்ஸ் அமௌண்ட்ல முன்கூட்டியே நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து அதை ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த லாசஸ அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அவங்களோட பிசினஸ் வந்து மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்னா இது அதிகமா வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்பாவது தான் வந்து சேல் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ 6 மந்த் 1 இயர்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஃபுல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அதர்வைஸ் பிசினஸே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸை செலவு பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சேல் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதை வந்து டாக்ஸுக்குள்ள நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் கொண்டு போக முடியும். சேல்ஸ் பண்ண உடனே ஃபுல் அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைலிங் அவசரப்பட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, இன் ஃபியூச்சர்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா வருது அப்படிங்கிற பட்சத்துலனா, இந்த கேஷ் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ல ஒரு சில பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுல வந்து நம்ம வந்து மேஜரா பார்க்க போறது ஷோ லயபிலிட்டி டு பி புக்டு அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஷோ ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ரீகான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ட்ரிஸ் அவைலபிள் ஒன்லி இன் அவர் புக்ஸ் அண்ட்
டோட்டல் அமௌண்ட்ஸ் ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். தென் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது மல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது செப்பரேட் ரிப்போர்ட். இது நார்மல் பில்ஸ் ரிசீவபிள் இல்லாம லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து செட்டில் பில் அஸ் பர் டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கஸ்டமர் டாக்ஸ் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும்தான் ஆஃப்டர் பிஃபோர் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செப்பரேட்டாவே வந்து ஆட் டு பி யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் செட்டில்மெண்ட் வித்தவுட் டாக்ஸ்ல நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஷோ அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நம்ம ரீகன்சிலேஷன் பண்ணோம்னா மட்டும்தான் இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டேலியில இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதை தாண்டி நம்மளுக்கு முக்கியமான ஒரு 3 டிஃபரெண்ட் ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஜிஎஸ்டிக்கான இன்ஃபோ நம்ம பாக்குறதுக்கு F7, Alt R அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்ம வியூ எடுத்து பாக்குறதுக்கும், ஜிஎஸ்டியோட ஸ்டேட்டஸ் நம்ம வந்து இமீடியட்டா நம்ம செக் பண்றதுக்கு Alt V அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா நம்ம டேலியில எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறதுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ நீங்க வந்து பாருங்க. தென் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருந்து அடுத்து வரக்கூடிய மண்டேல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் செஷன் நாங்க வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். இது டெய்லி ஈவினிங் 8 to 9 வந்து இந்த செஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 12 டேஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இதுல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுவாங்க, உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட என்டையர் ஃபீஸ் வந்து ஒன்லி 1800 மட்டும் நீங்க பே பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நாம வாங்க இந்த அப்டேட் வந்து டேலியில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட். இதுல நம்மளுக்கு ஒரு சில காலம் அப்படி நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா, இதுல மேஜரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டேட். டாப்ல பாத்தீங்க அப்படின்னா 1 செப்டம்பர் வரைக்கும் சொல்லிட்டு ரிப்போர்ட்டிங் டேட் இருக்கு. தென் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பில் நம்ம எந்த டேட்ல ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பில்லிங் டேட். அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல டியூ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பில் ரைஸ் பண்ணும்போது டியூ டேட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த டேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டியூ ஆன் அப்படிங்கிறது இருக்கும். பில் டேட் வந்து நம்ம டியூ டேட் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா வவுச்சர் டேட்டே வந்து டியூ டேட்டா டேலி ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்சிடர் பண்றதையும் நீங்க பார்க்க முடியும். அடுத்து ஓவர் டியூ பை டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டேட் தென் டியூ டேட் இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓவர் டியூ பை டேஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். இங்க இப்போதைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா F12 நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. இங்க ஷோ லைபிலிட்டி டு பி புக்டு அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காலம் ஒன்று நமக்கு ஆட் ஆகும். அது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் தட் இஸ் லைபிலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம வந்து பேயபிள் ரிலேட்டட் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து ஐடிசி அப்படின்னு இருந்தது. பட் இப்போ வந்து டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு இருக்கு. லைபிலிட்டி இன் தி சென்ஸ் நாம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் லைபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பில்லுக்கு வந்து டாக்ஸ் லைபிலிட்டி இல்ல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில்லுல டாக்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணாம இருந்திருக்கோம். டாக்ஸ் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணாததுக்கான கரெக்டான ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பில்லுல கண்டிப்பா இருக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து கரெக்டா நம்ம லைபிலிட்டியை நம்ம ப்ராப்பரா நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க ரீசனா எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சில பார்ட்டிக்கு இருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியல. இங்க ஜிஎஸ்டி இல்ல, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு இங்க பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக்கா, அதர்வைஸ் நம்ம ஏன் இதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கரெக்ட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா இங்க இருந்தபடியே நம்ம வந்து செக் பண்ணிக்கவும் முடியும். ஒவ்வொரு பில்லையும் நீங்க என்டர் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து எந்தெந்த பில்லுக்குலாம் டாக்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கான ரீசன் என்ன, ஒண்ணு வந்து எக்ஸாம்டட் குட்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து நம்மளுக்கு நாம பை மிஸ்டேக் வந்து டாக்ஸை என்ட்ரி பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க இருந்து எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஒரு செப்பரேட் காலம் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப அடுத்து என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஷோ ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். பில் பண்ணும்போதே நம்ம வந்து மிஸ்டேக்கா நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அன்சர்டைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும்.
இதே மாதிரி எத்தனை பில் நம்ம வந்து அன்சர்டைன் டிரான்சாக்ஷனா நம்ம வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ப்ளி நம்ம வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறது எடுங்க. இதுல அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலீஸ் 5ல மட்டும் தான் இந்த ஃபீல்டு வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டூ அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், அன்சர்டைன் அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். அன்சர்டைன்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பில் பண்ணும்போது நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சேல்ஸ் பில் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இதுல போயிட்டு ஆல்ட் ஏ அப்படிங்கிறத நான் பிரஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, திஸ் வவுச்சர் ஹாஸ் நாட் இம்பாக்ட் டாக்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியுது. இதுல ஜிஎஸ்டி நம்பர் ஏதாவது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? இல்ல ஜிஎஸ்டியோட அப்ளிகபிலிட்டி ஏதாவது நம்ம வந்து குடுக்காம இருந்திருக்கோமா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன நம்ம வந்து ஈஸியா செக் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். இதுதான் அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது. ஒவ்வொரு பில்லையும் நம்ம செப்பரேட்டா எடுத்து நம்ம வந்து ஆல்ட் ஏ அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்ஸோடைய இம்பாக்ட் இதுக்கு டோட்டலாவே இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு நியூ ஆப்ஷனா நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ரீகான்சிலேஷன் அங்க பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய புக் வேல்யூவும், டோட்டல் வேல்யூவும் நம்ம செக் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் ஒரு பில்ல நீங்க செக் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் என்ன அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டியோடது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தென் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க எஸ் குடுத்தோம் அப்படின்னா, மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஷன் அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா தான் இருக்கு அப்படின்னா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்பியர் ஆகாது. இது தேவையும் கிடையாது. தென் மத்த எந்தெந்த மாதிரியான ஃபில்டர் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவுமே புதுசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இதே அப்டேட்ட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம லெட்ஜர் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்மளுடைய ஏதாவது ஒரு கஸ்டமர்ல நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப பொதுவா வந்து நான் வந்து ரிசீவபிள் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய மிலான் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டி எடுக்கிறேன். மிலான் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிலான் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். அவங்களுடைய பில் மட்டும் நம்மளுக்கு இருக்கு. இதுல ஒவ்வொரு பில்லுலயும் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண அ அதே இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஐடிசி அட் ரிஸ்க் அண்ட் பேலன்ஸ் அப்படி நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஈவன் சேலா இருந்தாலும் சரி, ரிசீவபிளா இருந்தாலும் சரி, பேயபிளா இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சிங்கிள் கான்ஃபிகரேஷன பேஸ் பண்ணி செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட்ட மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இங்க ஆ ஆல்ட் பி அப்படின்னு நம்ம வந்து பிரஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்டையர் அமௌண்ட்டும் நம்மளுக்கு செட்டில்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல டைரக்ட்டா ஆல்ட் பிக்கு நம்ம டாக்ஸ் அமௌண்ட்ட தவிர ரிமைனிங் அமௌண்ட் அதாவது பிஃபோர் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நம்மளுடைய பார்ட்டி செட்டில்மென்ட் பண்றாங்க. நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டாக்ஸ் அமௌண்ட் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல F12 அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணி செட்டில் பில்ஸ் அஸ் பெர் டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எஸ் குடுங்க. எஸ் குடுத்துட்டு டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த பில் வந்து நம்மளுக்கு செட்டில்மென்ட் ஆகுதோ, அந்த பில்ல நீங்க இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா, டாப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட் இது நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து செட்டில் பில் அப்படிங்கிறது நீங்க குடுத்தீங்கன்னா, பிஃபோர் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகுறத நீங்க செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிள்ல வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டா நம்ம வந்து பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில்ஸ் பேயபிள்ல இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுடைய சேனல் நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நம்புறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்க்கலாம்.